அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளச்சந்தை பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம், மேட்டூர் அணை அங்கே தான் இருக்கேன். மேட்டூர் டேமுக்கு பக்கத்தில் தான் இந்த ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டு ரெயின் போட்டிருக்கோம், வெங்காயத்துக்கு போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெயின் தான் போட்டிருக்கு. ஸோ லைன் அந்த பக்கம் இருந்து வருது. ஸோ இங்கேருந்து போகுது, அந்த பக்கம் இருந்து வருது. ஸோ இது மாதிரி அந்த பக்கம் பருத்தி. ஸோ டபுள் சைடு போட்டிருக்கோம். இந்த மாதிரி பிளான் பண்ணுறாரு. அதாவது 1.25 டீ போட்டுட்டு அப்படியே 2 சைடு டீ போட்டுட்டு இந்த பக்கமும் வால் போட்டு ரெயின்ஸ் போடுறாரு. ஸோ இந்த பக்கம் தேவைப்படும் போது இந்த பக்கம் வால் போட்டுக்குவார், ரெயின்ஸ் போட்டுக்குவார். இப்போ இந்த பக்கம் போட்டிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா இது 1 இன்ச்சு டீ. உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சு டீ போட்டுட்டு கீழே 2 இன்ச்சு பிவிசி பைப் போகுது. அதில் இருந்துட்டு 2க்கு 1 மாற்றிட்டு மேலே கொண்டு வந்துடுறாரு. அதில் கொண்டு வந்துட்டு மேலே 1 இன்ச்சு டீ போட்டுறாரு. 1 இன்ச்சு டீ போட்டுட்டு டபுள் சைடு பிரிக்கிறதுனா டபுள் சைடு பிரிச்சுக்கலாம், இல்லை சிங்கிள் சைடுனா சிங்கிள் பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது பிவிசி பைப்பு ஸ்ட்ராங்காக பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக இவர் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டார். ஸோ 1 இன்ச்சு டீ போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எஃப்டிஏ, அதாவது எம்டிஏ வாங்குறது. எம்டிஏ வந்து ஒரு சைடு மரம் இருக்கும், வெளி மரம் இருக்கும், ஒரு சைடு ப்ளைனாக இருக்கும், ஒட்டுற மாதிரி. அந்த மாதிரி இந்த டீயில் ஒரு சின்னதாக பிட்டு பைப்பு 1 இன்ச்சு பிட்டு பைப்பு போட்டு ஒட்டிட்டு இதில் வந்து அந்த எம்டிஏவை போட்டு ஒட்டிடுறோம். ஸோ இந்த பக்கம் வெளி மரம் இருக்கும், அதில் வந்து நம்ம வால்வை, இந்த ரெயின்வாஷ்க்கான வால்வை அப்படியே மாட்டிடுறோம். ஸோ ரெயின்வாஷில் வந்து உள்ளே வந்து 1 இன்ச்சு இருக்கும், வெளியில் ரெயின்வாஷ் மாட்டுற பக்கம் 1.25 இருக்கும். அப்போ 1 இன்ச்சு சைடில் பார்த்திங்கன்னா உள் மரம் இருக்கும், அதை அப்படியே இதில் போட்டு டைட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே ரெயின்வாஷ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாச்சு நம்ம ரெயின்வாஷ் கொடுத்து இவங்க ஃபீல்டுக்கு போட்டு 2 வருஷத்துக்கு மேலாச்சு. நானும் 2 வருஷமாக அந்த ஃபீல்டை வந்து பார்க்கலான்னு நினச்சா முடியல. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்துச்சு. அதுக்காக இன்றைக்கி வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே ஒரு 7 பேருக்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒருத்தருக்கு பொருள் அனுப்பிச்சுட்டோம். அவருக்கு இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. அதனால் வந்து அப்படியே எல்லா ஃபீல்டையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இவர் தான் நமக்கு மேட்டூர் டேமில் வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கினார். இவர் மூலமாக தான் இப்போ ஒரு 8 ஃபீல்டு இங்கே மேட்டூர் டேமில் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து எல்லா ஃபீல்டும் இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வந்தது. இந்த ஃபீல்டு வந்து போட்டு 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் மோட்ரு போட்டிருக்காரு. ஸோ வருது தண்ணி. ஸோ இந்த பக்கம் சொட்டு நீர் பஸ் போட்டிருக்காரு. இந்த பக்கம் தேவைப்படும் போது அதுக்காக தான் டபுள் சைடு எடுத்து கொடுத்துருக்காரு இதில். ஸோ இந்த பக்கம் போடும்போது ரெயின்வாஷ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 2 சைடு போட்டிருக்காரு, டபுள் சைடு. எந்த பக்கம் நான் தண்ணி போகுது? ஓ, அங்கே பாயுதா? சரி. நான் எத்தனை லைன் ஒரு டைமில் பாயுது? இல்லை இது வரைக்கும் பார்க்கல அந்த மாதிரிலாம். சரிண்ணா. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நம்மகிட்ட பொருள் வாங்கி எத்தனை வருஷம் ஆகணும்? 2 வருஷம் இருக்கும். 2 வருஷமாக நான் அவங்கள பார்க்கணும்னு நினச்சா முடியல. இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்துருக்குது. இப்போ நேற்றுக்கு ஒருத்தருக்கு இந்த சதீஷ்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, குளத்தூர். அவருக்கு நேற்றுக்கே பொருள் அனுப்பிச்சி விட்டாச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாவது எல்லாத்தையும் போய் பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தது. இப்போ என்னென்ன பயிர் வச்சுருக்கீங்க? எத்தனை பயிர்னா வச்சுருக்கிறீங்க? கடலக்காய் போட்டுருக்குறேண்ணா. கடலக்காய், வெங்காயம். நம்மக்கிட்ட வாங்கி போட்டிங்கன்னா இது மக்காச்சோளம், மக்காச்சோளம், எள், கடலக்காய், வெங்காயம். பரவாயில்ல. எத்தனை அடிக்கு ஒன்றா போட்டிருக்கு நம்ம? சரி, அங்கே இருங்கவா, அப்படியே அங்கே இருங்க, ஒன்றும் பிரச்சனை. ரைட். பக்கமாக போட்டு வச்சுருக்கீங்க. இல்லை 10 அடி வருங்களா? 10 அடி ஒரு வருஷத்துக்கு. ஒவ்வொன்றுக்கும் 10 அடி கேப்பு. வெங்காயம் போட்டு 2 மாதம் 3 மாதம் ஆகிடுது தானே இது? இல்லை, வெங்காயம் எத்தனை மாதம்ண்ணா? 3 மாதம் 90 நாள். சரி.
ஸோ இந்த பக்கம் நிறைய பேர் ஃபோன் வருது கேட்குறாங்க. ஸோ ஃபீல்டை வந்து நம்ம நேரடியாக போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஸோ இந்த பக்கம் வந்து கேட்குறவங்களும் இந்த ஃபீல்டை கொடுக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாக்க பேசுவாங்க. காலைல ஒருத்தர் பேசினாரண்ணா உங்களுக்கு? கத்தாழைக்கு போட்டதான் சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வால்வு மட்டும் அனுப்பிச்சி விட்ருந்தோம். அவர் அப்புறம் ஃபோன் பண்ணி கத்தாழைக்கணும், அது வெங்காயத்துக்கு போட்டதை அவர் பார்த்துட்டு கத்தாழைக்கணும் கேட்டிருந்தார். அவருக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அவர் ஜலகண்டபுரம். அதானே அதானே தண்ணி பாயுது. ஆனால் வெயில் டைமில் மணி 3 மணிக்கு மேலே ஆச்சு. அதில் வந்து அவ்வளோக்கா தெரியாது. ஆனால் இந்த பக்கம் கரும்பு நிறையா, பன்னி கரும்பு இங்கே நீங்களாம் இந்த பக்கம்லாம் இல்லையாண்ணா? ஐயோ, வர நீட்டுக்கும் ஃபுல்லாக கரும்பு வேட்டியில் ஓடி ஏற்றிட்டு இருக்கிறாங்க பொங்கல் வந்தோடனே. ஸோ பொங்கல் வந்தோடனே ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால் வந்து எல்லாம் கரும்பு வேட்டி ஏற்றி எல்லாம் கரும்பு தான் லைன் ஃபுல்லாக. ஸோ ரெயின் ஹவுஸ் பாருங்க எப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ வெயில் டைம்னால சரியாக தெரியாது. ஸோ இந்த ஃபீல்டு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் பக்கத்தில். என்ன ஊர்னா இது கரெக்டாக? புயல்பட்டி கிராமம், பிள்ளன்பட்டி கிராமம். இன்னொன்று பிஎன்பட்டி கிராமம், துறையூர். அங்கே ஒரு துறையூர் இருக்குது. ஆமாம், ஓகே. இந்த ஊரில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நேரடியாக வந்து இந்த ஃபீல்டை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து வெங்காயத்துக்கு போட்டிருக்கு. இன்னும் ஒரு 4-5 ஃபீல்டு இருக்குது. ஸோ அங்கே எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா முத்துசோளம், வேர்க்கடலை, வெங்காயம் இந்த மாதிரி எல்லா பயிருக்கும் போட்டார். இப்போ வந்து வெங்காயத்துக்கு போட்டிருக்காரு லாஸ்ட்டாக. இது ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம பொருள் கொடுத்து 2 வருஷம் ஆக போகுது. ஸோ எந்த பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம், பார்த்துட்டோம். இந்த பக்கம் நிறைய பேர் கேட்குறாங்க மேட்டூர் டேம்லேருந்து. ஸோ யாருக்காவது வேணும்னா இந்த ஃபீல்டை வந்து கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன், வந்து இந்த ஃபீல்டை பாருங்கள். இது என்ன மோட்டர் கொட்டை வேணுது? வீடு முதல்ல இங்கே தான் இருந்தீங்க? ஓ சரி சரி. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து தான் போடணும் மோட்ரு. சரி, சவுட்டு எப்படி வந்து பாருங்க பாயிருது. கொஞ்சம் சாயங்காலம் டைம்னா நல்லா தெரியும் கிளியராக. சரி, வெங்காயத்தை தான் போட்டிருக்கு. வெங்காயம்